2024ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல் நடக்கவிருக்கும் நிலையில் அந்தந்த கட்சி வேட்பாளர்கள் தங்கள் வாக்குகளை சேகரிக்க தொகுதி வாரியாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றனர். வரும் ஏப்ரல் 19ஆம் நாள் தமிழகத்தில் பாஜக ஆட்சி மலர வேண்டும் என்ற நோக்கத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளரும் வழக்கறிஞருமான ஆர்.சி. பால் கனகராஜ் தனது தேர்தல் பிரச்சாரத்தை வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் கூட்டணி கட்சிகள் உதவியுடன் தொடங்கினார். பிரச்சாரத்தின் போது வழி முழுவதும் பாஜக கொடி ஏந்தியபடி ஆட்டோ, கார் போன்ற 4 சக்கர வாகனங்களில் 1000த்திற்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் ஆதரவு தெரிவித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்களும் பெருவாரியான இடங்களில் பாஜக வெற்றி பெறும் என்று தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். வழியெங்கும் சாலையோர வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் மலர் தூவி ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஆங்காங்கே கட்சி தொண்டர்கள் முதல் பொதுமக்கள் மேலதாளத்துடன் வரவேற்பு அளித்தனர். இந்நிலையில் பெரம்பூர் மத்திய மண்டல 35வது வார்டு மற்றும் பெரம்பூர் கிழக்கு மண்டல 34வது வார்டு முழுவதும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கும் என்று ஆர்.சி. பால் கனகராஜ் பிரச்சாரம் செய்தார். முன்னதாக எம்.ஆர். நகர் மார்க்கெட் பவானி அம்மன் கோவிலில் கும்பகலசம் ஏந்தி வழிபாடு செய்து ஆசி பெற்ற ஆர்.சி. பால் கனகராஜ் அதன் பிறகு மக்கள் ஆதரவோடு பிரச்சாரத்தை தொடங்கினார். காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை பிரச்சாரம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது.